தேர்தல்னு வந்துட்டா கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதிமுக கூட்டணியில் மட்டும் தேர்தல் சமயத்தில் கூட்டம் நடத்தும்போது வெறும் அடியாக விழுந்துகிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில், அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை பற்றியே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. எனவே அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கே பேக் ஃபயராக மாறி இருக்கிற சமயத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக பிஜேபி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குங்க. அந்த ஆர்ப்பாட்டமும் அவங்களுக்கே பேக் ஃபயராக அமைஞ்சிருக்குது. அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா, அதில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நோஸ் கட்டு விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நோஸ் கட்டை யார் திரும்ப பண்ணால் ஒரு முதிய வயது பெண்மணி பண்ணியிருக்கிறாங்க. நறுக்குன்னு 2 கேள்வி தான் கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னென்னமோ பேசி மழுப்பி அந்த அம்மாவை வெளியவே துரத்தி விட்டாங்க. அந்த அம்மா வெளியே போகிற வரைக்குமே அந்த கேள்வியை விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விக்கு தமிழிசையாலும் பதில் சொல்ல முடியாது, மோடியாலையும் பதில் சொல்ல முடியாதுங்க. சரி, அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டாங்க, இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு இல்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. அதே தலைப்பில் தான் இவங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தியிருக்காங்க. மேடையை போட்டு மக்களை கூட்டி நல்லா ஃபுல் ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்த ஒரே ஒரு முதிய வயது பெண்மணி, எம்மா நீ பேசுறதெல்லாம் சரிதான், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை எங்கே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை எங்கே, படிப்பறிவில் கேரளாவும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது, அவங்களுக்கு எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபஸ்ட்டு ஷாக்கான தமிழிசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அவங்க ஓரமாக கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை தொடர்ந்தாங்க. ஆனால் அந்த அம்மா விடவே இல்லைங்க. திரும்ப திரும்ப கேட்குறாங்க, எங்களுக்கு வேலை எங்கே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கூட்டம் முழுக்கவே அந்த அம்மா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. பாவம் தமிழிசை அம்மாவுடைய பேச்சு குறைஞ்சி, அவங்களுடைய ஃப்ளோ குறைஞ்சி, அவங்களுடைய பேச்சு எல்லாமே இந்த முதிய வயது பெண்மணி பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு பேக்ரவுண்டு ஸ்கோராக மாறிடுச்சு. அப்புறம் என்ன, இதனடா வம்பா போச்சு, என்னதான் பிஜேபி தலைவரை பார்த்து கேட்டாலும் இதில் நமக்கும் தானே சேர்ந்து அடி விடுவோன்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாமே அந்த அம்மாவை வெளியே போகாமான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அப்பவும் விடவே இல்லைங்க. அந்த அம்மா திரும்ப திரும்ப எங்கள் பசங்களுக்கு வேலை வேணும், எங்கே போச்சு எங்கள் பசங்களுக்கு வேலை அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோபம் அடைஞ்ச அந்த நிர்வாகிகள் அந்த அம்மாவை குண்டு கட்டாக இழுத்துட்டு போய் கூட்டத்துக்கு வெளியே விட்டாங்க. எனவே இந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்குது. முதல்ல அந்த அம்மாவை குண்டு கொட்டாக தள்ளிட்டு போகிற வீடியோவை பார்த்துட்டு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற கூட்டத்தில் நீங்கள் பெண்களை நடத்துகிற லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மேலும் அந்த பாட்டிக்கு ஆதரவு தெரிவித்து பலரும் பதிவிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கேட்டால் என்ன தப்பு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் படித்த நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கிது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்றும் சும்மா கேள்வி கிடையாதுங்க. அந்த முதிய வயதுடைய அம்மா அவ்வளோ கூட்டத்தில் தைரியமாக பேசி நம்முடைய கண்ணை திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையான முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்மையில் வந்த தரவின்படி இந்தியா முழுக்கவே கிட்டத்தட்ட 60% இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மையால் தவிச்சிட்டு இருக்காங்க. இதில் கிராமப்புறம் மட்டும் இல்லாமல் நகர்பகுதியிலுமே பலரும் வேலையின்மையில் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டாக்கள் சொல்லுது. மேலும் இங்கே பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா, நேருக்கு அப்புறம் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமரானவர் இந்த மோடி மட்டும்தான். மோடி அடிச்சுக்க ஆள் இருக்கா, 12 வருஷம் நல்லாட்சி கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த 12 வருஷம் நல்லாட்சியில் தமிழ்நாட்டுடைய ரயில்வேலையும் அஞ்சல் துறையிலையும் முழுக்க வட மாநிலத்தவருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, அண்மையில் எஸ்எஸ்சி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. அதில் 946 போஸ்டல் அசிஸ்டன்ட் பணியிடங்களில் 900 பேர் வட இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திருச்சி கோல்டன் ரேக் ரயில்வே ஒர்க் ஷாப் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்காக காலியாக இருக்கிற 1765 பணியிடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 165 பேர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 1600 பேர் வட மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம வடக்கிலேருந்து ஆளை இறக்கி விடுறது. கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறாங்க அப்படின்னு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு பக்கம் இப்படி தேர்வு நடத்தி செலக்ட் பண்ணுற ஆட்கள்லேயே வட மாநிலத்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை தேர்வே எழுதவிடாமல் பண்ணுற கொடுமையும் நடக்குதுங்க. அண்மையில் மதுரையை சேர்ந்த இளைஞர்கள் ரயில்வே பணியிடங்களுக்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே தெரியுமா எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் போட்டாங்க, ஹைதராபாத்தில் போட்டு வச்சாங்க. அந்த இளைஞர்களும் இதை பற்றின செய்தியை போட்டு அவங்க பேசி அதுக்கப்புறமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதையும் தாண்டி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகளுக்கான எக்ஸாம்ஸை பொங்கல் போன்ற விடுமுறை நாட்களையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அடாவடியாக தேதி அறிவிப்பாங்க. இதுக்கு தமிழ்நாட்டிலேருந்தே எதிர்ப்பு கிளம்பும்போது தான் இல்லைங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லி பேக் அடிச்சிருவாங்க.
ஆக எந்த இடத்துல போனாலுமே ஒன்றிய அரசு பணியிடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒன்றிய பாஜக அரசுடைய கவனமான செயல்பாடாக இருந்துட்டு வருது. எனவே ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் தமிழ்நாட்டவர்கள் சேர்த்துக்கவே படுறது கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்களில் டிக்கெட் கவுண்டர்லேருந்து போலீஸ் ஆட்கள் வரைக்குமே முழுக்க முழுக்க வட மாநிலத்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த மனக்குமுறலை தான் அந்த முதிய வயது பெண்மணி அங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஒன்றும் திட்டமிட்டு வந்தது கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற விஷயம் அந்த பாட்டி மனசுக்குள்ளே எவ்வளவு ஆதங்கமாக இருந்திருந்தால் அவ்வளோ கூட்டத்து மத்தியில் வெடிச்சிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த வழியில் வந்தாலும் இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பதிலடி இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்கள நோக்கி கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாட்டியுடைய செயல் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. எனவே மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மைக்கே இல்லாத முதிய வயது பெண்மணி அந்த கூட்டத்திலையும் சத்தமாக பேசி அலற விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.